என்ன நடந்தாலும் சரி, நீங்க அதை விருப்பத்தோட ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வளர்ச்சிக்கான ஒரு படிநிலை தான். எல்லாமே அற்புதமான ஒரு அனுபவம் தான். வலி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இது அது எல்லாமே நம்ம அனுபவத்தை விசாலமாக்குற விஷயங்கள் தான். ஆனா அதை நம்ம விருப்பத்தோட ஏத்துக்கிட்டோம்னா எல்லாமே சந்தோஷமா ஆனந்தமா ஆயிடும். ஆனந்தம்னா எல்லாமே இனிமையா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. நீங்க மலை ஏற ஆரம்பிச்சீங்கன்னா முழங்கால முறிஞ்சு போற மாதிரி வலிக்கும், தாங்க முடியாது. ஆனா அதை ரசிச்சு அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த வலியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. முழங்கால் வலிக்குது, ஆனாலையும் அவங்க மேல 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 போயிட்டே இருக்கிறாங்க. வலி தாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க திரும்பி கீழே இறங்கிடுவாங்க. ஆனா சந்தோஷமா இந்த வலிய தாங்கிக்கிறவங்களுக்கு வலி ஒன்னும் கம்மியா இல்லை. திரும்பி போயிடுற ஆளுக்கு எவ்வளவு வலிக்குதோ அதே அளவுதான் இவங்களுக்கும் வலிக்குது. வித்தியாசம் அவங்க காட்டுற எதிர்ப்பு தான். நீங்க எதிர்ப்பு உருவாக்கினீங்கன்னா பிரபஞ்ச சாத்தியம் இறுகி போன முட்டாள்தனமா ஆயிடும். எதிர்ப்பை விட்டுடுங்க. வாழ்க்கை என்ன தந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், இப்போ நீங்க ஆனந்தமா இருப்பீங்க அப்படின்னா இப்போ உங்க முழங்கால் வலிக்காது, உங்க முதுகு வலிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே வலிக்குதான். உங்களுக்கும் வலிக்குது, எனக்கும் வலிக்குது. ஆனா அந்த வலியை சந்தோஷமா கடந்து போறீங்களா இல்ல துக்கத்தோட கடந்து போறீங்களா அதை நீங்க நிர்ணயிக்கலாம். ஏன்னா இது வளர்ச்சியை பத்தி, தேங்கி போறத பத்தி இல்ல, ஆறுதல் பத்தி இல்ல, மருந்து தடவி சமாளிக்கிறத பத்தி இல்ல. இது எல்லாத்தையும் கடந்து வளர்றத பத்தி.